பித்தம் அதிகமாயிருச்சு, அஜீரண பிரச்சனை வருது, ஓப்பு அப்படின்னு சொன்னாவே மஞ்சள் மஞ்சளா வருது சார், சார் பித்தமா வருது சார், கசப்பா அடிக்குது சார். ஒன்றும் இல்லை, இதை ஜூஸை குடிச்சிங்கன்னா 10 நிமிஷத்துல பொடக்குன்னு எல்லாம் வெளியே வந்துடும். ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு பித்தம் சார்ந்த பிரச்சனையே இருக்காது. இதுதான் முருங்கைப்பூ. இதெல்லாம் பச்சையாக சாப்பிடலாம், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். என்னை பார்த்து நிறைய ஆடு மாடு மேய்றேன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல. இது எவ்வளோ நன்மை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஒட்டுமொத்த பித்தத்தையும், அதாவது உடம்புல அதிகமாக இருக்கிற ஒட்டுமொத்த பித்தத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். இப்படி பிடுங்கிக்கணும். பிடுங்கி இந்த மிக்சியில் இப்படி 2 கைப்பிடி போட்டுடணும். முருங்கை கீரையுடைய கொழுந்து போட்டு 1 சொம்பு தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா அரைச்சி புளிஞ்சிடணும். புளிச்சிட்டு பல்லு விளக்கிட்டு வெறும் வயிற்றுலேயே 1 சொம்பையும் குடிச்சிருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சோரன் ஆரோக்கியதாஸ். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சச்சின் சார் இருக்காரு. இவருக்கு அறிமுகமே தேவை, அவ்வளோ ஃபேமஸானவர். இன்னைக்கு முருங்கை கீரையில் இல்லை முருங்கை மரத்தின் முருங்கை பூவின் நன்மைகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். முருங்கை மரம் பக்கமே கொண்டாந்து நிறுத்திட்டு நான் சொல்றேன் வா அப்படின்னு சொன்னார். சார் நீங்க சொல்ல ஆரம்பிங்க, நான் பார்க்குறேன். ஐயா, முருங்கைக்கீரை வந்து நம்ம பெரும்பாலும் எல்லார் வீட்லையும் பயன்படுத்தி தான் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். ஆமா, முதல்ல இந்த முருங்கைக்கீரையை கொண்டாந்து காட்டணும். இந்த முருங்கைக்கீரை இருக்கிற முருங்கை மரத்தை கீழே ஏன் கொண்டாந்து நிற்க வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க ஆச்சரியப்ப நீங்க கேட்டீங்க, உடனே நம்ம இங்க கூட்டு வந்துட்டேன். இன்னைக்கு பெரும்பாலான மக்களுக்கு வந்து, அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து குறிப்பா 2K கிட்ஸ் யாருமே கீரை சாப்பிடறதே கிடையாது. கீரை சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. உடம்பு வந்து கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்றாங்க. குறிப்பா வந்து பெண்களுக்கு வந்து ரத்தம் வந்து ஊறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம வந்து சாப்பிடறதில்ல. ஆனா இந்த முருங்கைக்கீரை அதிகமா தமிழ்நாடு, மகாராஷ்டிரால இருந்து யுஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இன்னைக்கு அமெரிக்காவை பார்த்து எல்லாம் மோகம் கொண்டு இருக்காங்க. எல்லாம் அங்கே ஓடிடுறாங்க. எதெல்லாம் இம்போர்ட்டடுன்றாங்க. என் பையன் அங்கே வேலை செய்யறாங்க, என் பொண்ணு அங்கே கட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாம் பெருமையாக எல்லாம் சொல்றாங்க. ஆனால் அந்த ஊருக்கு இப்படி சொல்லிட்டு நம்ம ஆளுங்களை மூலக்காரங்க எல்லாரும் அங்கேயே அனுப்பிச்சிட்டு, அதே மாதிரி கூடயும் இந்த முருங்கைக்கீரையும் நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு டன்னு கணக்கில் வந்து ஒரு நாளைக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இது அதிகமாக யூஸ் வந்து இந்த உலகத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்றவர்கள் வந்து அமெரிக்கர்கள். இது நீங்க வேணா கூகுள்லயே சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். சோ இந்த முருங்கைக்கீரைக்கு அப்படி என்ன ஆற்றல் இருக்கு. அதே மாதிரி எங்க பார்த்தாலும் இதுக்கு வந்து மொரிங்கோ, இதோட சயின்டிபிக் நேம் வந்து மொரிங்கோ ஒலிஃபெரா, பொட்டானிக்கல் நேம்னு சொல்லலாம். இந்த மொரிங்கோ வந்து மொரிங்கோன்ற பேர்ல கேப்சூலாகவும் ஒரு பொடியாகும். காலையில வந்து ஜூஸ் பதில் இதை மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணில குடிங்க, அப்புறம் கேப்சூல் வடியில வந்து கொடுக்குறாங்க. என்னையா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா அப்படி இதுல வந்து விஷயம், இது வந்து ஒரு மதிப்பு கூட்டும் பொருளாக வந்து மாத்துறாங்க. முருங்கைக்கீரை ஒரு நம்ம ஊர்ல ஒரு கட்டை வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சார் வாங்குறது ஆள் இல்ல சார். சார் பீட்சா பர்கர் 500 ரூபாய் 600 ரூபாய் 1000 1500 அவர் கிட்டா வந்தாக்க வா சூப்பர், ஐ ஆம் சூப்பர் டு சூப்பர் டேஸ்ட் வா அப்படின்றோம். ஆனா 10 ரூபாய் 20 ரூபாய் நம்முடைய இயற்கை விவசாயிகள் கொண்டாந்து வித்தாக்க முருங்கைக்கீரை அதையாவும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்துறாங்க. இதுக்கு எந்த வந்து உரமும் போட தேவையில்ல. நம்ம ஊர்ல இப்ப எப்படி கைநீர் பக்கத்துல வந்து இந்த மாதிரி ஒரு குச்சியை நட்டு வச்சிங்கன்னாவே போதும், சாணம் போட்டோம் தானாக வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு எளிதில நம்ம வந்து எந்த பராமரிப்பும் இல்லாம நல்லா அற்புதமா வளர்ந்துருக்கக்கூடிய இந்த முருங்கை மரத்தை வந்து பாருங்க. அதே மாதிரி மேல பாருங்க முருங்கை பூ வந்து இருக்கு. முருங்கை பூ ஆக்சுவலா நம்ம சீசன் முடியிற டைம்ல வந்துட்டோம். ஆமா, இல்லைன்னா நிறைய முருங்கைப்பூ இருக்கும். முருங்கைப்பூ இருக்கும். சொல்லுங்க சார், முருங்கைப்பூல இந்த முருங்கைப்பூ வந்து ட்ரை பண்ணி இந்த முருங்கைப்பூவும் எக்ஸ்போர்ட் ஆகுது. போச்சுடா. இந்த முருங்கைப்பூவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான ஆற்றல் வந்து இருக்கு. இந்த முருங்கைப்பூல அப்படி என்ன சார் பெனிஃபிட்ஸ் இருக்கு? முருங்கை கீரையில மட்டும்தான் அயன் சத்து இருக்குது, நுண்ணுயிர் சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே கலந்த ஒரு கலவை. நீங்க பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை தனியா வாங்க வேண்டாம், இது விட்டமின் சி மாத்திரை தனியா வாங்க வேண்டாம், நீங்க மல்டி மினரல் டேப்லெட்ஸ் எல்லாம் தனியா வாங்கினா, நீ முருங்கைக்கீரை சாப்பிட்டா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கர்கள் வந்து இதை வாங்கி கேப்சூல் ஆகும் இல்ல ஒரு பவுடர் ஃபார்ம்ல ஒரு டின்னுல வாங்கி அவங்க வந்து தினமும் வந்து உணவுல சேர்த்துக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டாப்பிங்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்றாங்க. பிஸால நீங்க சொன்னக்கூடிய அந்த பிஸாலையோ பர்கர்லயோ வந்து ஒரிகேனாவோ வேற ரெட் சில்லிஸோ அந்த மாதிரி டாப்பிங்ஸா யூஸ் பண்ணும்போது இதையும் ஒரு ஸ்பூனா வந்து டாப்பிங்ஸா போட்டு யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாஸ் மேலே டாப்பிங்ஸாக போட்டு வந்து பயன்படுத்தாங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களோட வீட்டில் இருக்கவங்க வந்து குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த முருங்கை கீரையை முருங்கை பொடியை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. நம்ம ஊரில் நம்ம பக்கத்தில் இவ்வளோ அழகாக வந்து வளர்ந்துருக்கு. இதை வந்து நம்ம சரியாக வந்து சமைச்சு சாப்பிட மாட்டோம். அப்போ எவ்வளோ நாள் இது சாப்பிட்டா வந்து நல்ல பலன் அளிக்கும் அப்படின்னா வாரம் ஒரு முறை எடுத்தால் போதுமானது, இல்லை ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை எடுத்தாலே போதுமானது. இதில் அவ்வளோ சத்துக்கள் வந்து இருக்குது. நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். உடல் வந்து வலுவையாகும்,
உங்களுக்கு வந்து போன் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். குறிப்பாக அந்த வெரிகோஸ் வெயின் வந்து இருக்கும். அவங்களுக்கு இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கவங்களுக்கு வந்து அந்த கால் குடைச்சல் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். அதுக்கு நல்ல சரி செய்யும். ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உடம்புக்கு தேவையான நல்ல நுண்ணிச்சத்து தசை பிடிப்புன்னு சொல்கிறோம், கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிராம்ஸ் வந்து வராது. அதே மாதிரி கெண்டக்கால் கிராம்ஸ், அது மெக்னீஷியம் வந்து சத்து வந்து தேவைப்படுது. ஸோ இந்த கெண்டக்கால் கிராம்ப்னு சொல்லக்கூடிய காஃப் மசில் கிராம்ஸ் இது வந்து வராது. ஐயோ தூக்கத்தில் வந்து கால் பிடிச்சிச்சு எனக்கு என்னமோ ஆயிடுச்சு நிறைய பேர் பயந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த முருங்கைப்பூ இதை வந்து 1 டம்ளர் பசும்பாலுக்கு வந்து 1/2 டம்ளர் தண்ணியை கலந்து நல்லா வந்து சுட வச்சதுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 முருங்கைப்பூ வந்து அதில் போட்டு நல்ல ஒரு 2 நிமிஷம் சிம்ல வந்து கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக 2 ஏலக்காய் தட்டி போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு தொடர்ந்து 5 நாள், காலை எடுத்தால் காலையே எடுக்க வேண்டும், மாலை எடுத்தால் மாலையே எடுக்க, தொடர்ந்து 5 முதல் 10 நாளுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா யாருக்கெல்லாம் அதிகமான ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் வந்து இருக்குதோ, லுக்கேரியா கண்டிஷன் இருக்கோ, அது வந்து நன்றாக குணமாகும் அந்த முருங்கைப்பூ சாப்பிட்டா. ஆமா, முருங்கைப்பூ இதை வந்து பாலில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்டா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். சூப்பர் சார், சூப்பர். அதாவது நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த்துக்காக எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டெமினாக்காக பல்வேறு மருந்து மாத்திரைகளை சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் மக்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முறை இல்லை, மாதத்தில் ஒரு 4-5 முறையாவது இந்த கீரையை வந்து பயன்படுத்துங்க. இந்த கீரையை வந்து பயன்படுத்தினா இவ்வளோ நன்மைகள் இருக்குன்றத உங்கள் மூலியமா இந்த நேயர்களுக்கு வந்து தெரிவிச்சுக்க. ஆரம்பி சார். நேயர்களே, இப்போ சார் சொன்ன தகவலோட சேர்த்து ஒரு தகவல் சொல்கிறேன் பாருங்க. இங்கே முருங்கைப்பூ இருக்குல்ல, இதுதான் முருங்கைப்பூ. இந்த முருங்கைப்பூவை எப்படியெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னலாம் ஐயா சொல்லிட்டாரு. சரிங்களா? இதெல்லாம் பச்சையாக சாப்பிடலாம், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். என்னை பார்த்து நிறைய ஆடு மாடு மேயிற மாதிரி மேயிறன்னு சொல்கிறீங்க, பரவாயில்ல. இது எவ்வளோ நன்மை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சரி, இப்போ இந்த முருங்கைக்கீரையுடைய கொழுந்து இருக்குல்ல, இதை வந்து இப்படி பிடுங்கிக்கணும். பிடுங்கி ஒரு 2 கைப்பிடி பிடுங்கி என்ன பண்ணணும், இங்கே பாருங்க, இதுதான் மிக்ஸின்னு வைங்களேன். அந்த மிக்ஸில் இப்படி 2 கைப்பிடி போட்டுடணும். முருங்கை கீரையுடைய கொழுந்து போட்டு 1 சொம்பு தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு பல்லு விளக்கிட்டு வெறும் வயிற்றுலேயே 1 சொம்பையும் குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்டுக்குள்ளே வாமிட் வர ஆரம்பிக்கும். நல்ல வாமிட் தாங்க. இது என்ன செய்யணும்னா ஒட்டுமொத்த பித்தத்தையும், அதாவது உடம்புல அதிகமா இருக்கிற ஒட்டுமொத்த பித்தத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். இன்னைக்கு பித்தம் தலையேறி பைத்தியக்கார மாதிரி சுத்தாம பாரு, பித்தம் தலையேறிச்சு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு திட்டுறீங்கல்ல, அதே மாதிரி பித்தம் தலையேறிச்சு, தலையெல்லாம் அப்படியே கிரன்னு இருக்கு, மயக்கமா இருக்குது, கண்ணெல்லாம் எரியுது, காலெல்லாம் எரியுது, பித்தம் அதிகமாகிடுச்சு, அஜீரண பிரச்சனை வருது, ஓப்பு அப்படின்னு சொன்னாவே மஞ்சள் மஞ்சளா வருது சார், சார் பித்தமா வருது சார், கசப்பா அடிக்குது சார். ஒன்றும் இல்லை, இதை ஜூஸை குடிச்சிங்கன்னா 10 நிமிஷத்துல பொடக் பொடக் பொடக்குன்னு எல்லாம் வெளியே வந்துடும். ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு பித்தம் சார்ந்த பிரச்சனையே இருக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். அதுக்கப்புறம் நார்மலா நீங்க மோர் சாதமோ தயிர் சாதமோ அன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா இந்த உப்பு லைட்டா போட்டு மோர் சாதம் தயிர் சாதம் காரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு சூப்பரா அருமையா ஆயிரும். இதை வந்து குடலை சுத்தம் பண்றதுக்கு, பித்தத்தை சரி பண்றதுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ தகவல். மீண்டும் இன்னொரு அருமையான பதில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.